வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். பத்திரிகை மற்றும் இணையதள ஆசிரியர்களின் சேவையை பாராட்டி கௌரவிப்பு. YB பாப்பாராயுடு, சுரேந்திரன் கந்தா இருவரும் இணைந்து சிறப்பு செய்தனர். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் 7ஆம் ஆண்டு குடும்ப தின விழா மார்ச் 21 சனிக்கிழமை பத்துகேவ் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவை மாயிகா தேச துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இந்நிலையில் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராயுடு மற்றும் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் தலைமை இயக்குநர் சுரேந்திரன் கந்தா ஆகியோர் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து சிறப்பித்தனர். விழாவில் முதல் அங்கமாக தமிழ் பத்திரிகை ஆசிரியர்கள் மற்றும் இணையதள ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. நான் முத்தமிழ் மன்னன், மலேசிய தமிழ் பத்திரிகை சங்கத்தின் தலைவர். இன்று குடும்ப விழா மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தாபும் காசாவன திட்டத்தின் கீழ் பிரதமர் தொடக்கி வைத்தார் கடந்த ஆண்டு. இந்த திட்டத்தின் கீழ் எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு 110 பேருக்கு தலா 3000 வெள்ளி வீதம் 3,30,000 வெள்ளி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது மிகப்பெரிய எங்களுக்கு தொகை என்று சொல்லலாம். இதற்காக நான் பிரதமருக்கும் தகவல் துறை அமைச்சருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதியை எங்களுக்கு வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளை செய்து தருகின்ற பர்னாமா நிறுவனத்துக்கும் நன்றி. இப்போது நாங்கள் புது முயற்சியாக சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு காப்புறுதி திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த திட்டம் வெற்றி பெற பல நல்ல உள்ளங்களை எங்களுக்கு உதவி புரிவார்கள் என்று பெரிதும் நம்புகிறோம். அந்த வகையில் மலேசிய நண்பன் ஆசிரியர்கள் டத்து எம் ராஜன், திருமதி ராஜேஸ்வரி கணேசன், மலைச்செல்வன் ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. அதேபோல மக்களோசி ஆசிரியர்கள் BR ராஜன், மலைகாண்டி, தமிழ் மலர் ஆசிரியர் தேவேந்திரன், தேசம் ஆசிரியர் குணாலன் மணியம், அணைகன் ஆசிரியர் தயாளன் சண்முகம், நம்பிக்கை ஆசிரியர் பார்த்திபன், தினத்தந்தி ஆசிரியர் காளிதாஸ் சுப்பிரமணியம், குமாரி ஆசிரியர் நக்கீரன், தென்றல் ஆசிரியர் வித்யாசகர், தமிழ்நேசன் ஆசிரியர் சிவா, வணக்கம் மலேசியா ஆசிரியர் பத்மநாதன் ஆகியோர் பாப்பாராயுடு மற்றும் சுரேந்திரன் கந்தா ஆகிய இருவரால் மாலை பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.